வணக்கம் மக்களே. இந்த காணொளி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எதுக்காக சொல்றேன்னா, தீராத நோய்களை தீர்க்கும் காந்த நீரூற்று இருக்கிற இடம், இளமையை திருப்பி தரும் மூலிகைகள் நிறைந்த இடம், 18 சித்தர்கள் குறிப்பாக காலங்கிநாதர் வாழ்ந்த இடம், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடம். இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போனாங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னா, சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல கஞ்சமலை அடிவாரத்துல சித்தர் கோயில் அப்படிங்கிற பேர்ல இருக்குங்க. சித்தர் சன்னதியை தரிசனம் பண்ணிட்டு சன்னதிக்கு பின்புற போனோம்னா இங்க காந்த தீர்த்த குளம் இருக்கும். இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, அங்க உப்பு, மிளகு, வெல்லம் விற்பாங்க. அதை வாங்கி தலையை இடதுபுறம் 3 சுத்து, வலதுபுறம் 3 சுத்து சுத்தி அந்த காந்த தீர்த்த குளத்துல போடணும். அப்படி போட்டோம்னா உப்பு, வெல்லம் கரையிற மாதிரி நம்ம நோய் நொடிகள் எல்லாம் கரையணும்னு வேண்டிட்டு தீர்த்த குளத்துல போடும்போது அந்த தீர்த்தத்தை எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம பிரார்த்தனை இறைவனிடத்தை சேர்றதா ஐதீகம். சித்தர் சன்னதியை தரிசனம் பண்ணிட்டு வலதுபுறம் திரும்பினா ஒரு காளியம்மன் சன்னதி இருக்கும். அங்க தரிசனம் பண்ணலாம். இங்க நிறைய கிணறெல்லாம் இருக்குங்க. இத சுனத்தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி பூமிக்கு அடியில் வரப்போ இங்கே வனத்தில் இருக்கிற எல்லா மூலிகை மரத்தோட வேர்லையும் பட்டு வரதால இயற்கையாகவே மூலிகைத்தன்மை நிறைஞ்சதாக மாறிடுது. ஸோ இதை பருகினாலோ இல்லை அதில் குளிச்சாலோ தீராத நோய்களும் தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சித்தாசிரமம் இருக்கும். அங்கே போயிட்டு சிறிது நேரம் தியானம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற நடராஜர் சன்னதியும் தரிசனம் பண்ணலாம். பக்கத்திலேயே ஒரு சின்ன மலை இருக்கும், படிக்கட்டுகளும் இருக்கும். அது ஞான சத்குரு பாலமுருகன் சன்னதிக்கு போற பாதை. அங்க முருகப்பெருமான தரிசனம் பண்ணலாம். கஞ்சமலையில இன்னைக்கும் சித்தர்கள் வாழ்றதா சொல்றாங்க. அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது உடைஞ்சு விழுந்த ஒரு மலை தான் கஞ்சமலையா கருதப்படுது. இங்க வந்தாலே மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுத்தி நிறைய மூலிகை செடி மரங்கள் இருக்கிறதால. திருமூலர் ஐயாவும் காலங்கிநாதர் ஐயாவும் இளமை தரக்கூடிய மூலிகையை தேடி கஞ்சமலைக்கு வராங்க. அப்போ திருமூலர் ஐயா காலங்கிநாதர் கிட்ட சமைக்க சொல்லிட்டு அவர் காட்டுக்குள்ள போயிடுறாரு. காலங்கிநாதர் ஐயா சாதம் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ சாதம் பொங்கி வருது. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு கிளைய உடைச்சி சாதத்தை கிளறாரு. அப்போ சாதம் கருப்பு கலரா மாறிடுச்சு. ஒருவேளை விஷமாயிடுச்சோ, நம்ம குருநாதர் நம்மளை சபிச்சிடுவாரோ அப்படிங்கிற பயத்துல
காலாங்கிநாதர் ஐயா அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றாரு. உடனே காலாங்கிநாதர் ஐயா இளமையா மாறிடுறாங்க. வனத்துக்கு போன திருமூலர் ஐயா வராங்க. வந்து அங்க இருந்த சின்ன பையனை பார்த்து, தம்பி இங்க இருந்த ஐயா எங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இளமையா மாறின காலாங்கிநாதர் ஐயா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் திருமூலர் ஐயாவும் அந்த சாதத்தை சாப்பிட்றாங்க. அப்புறம் 2 பேருமே இளமையா மாறிடுறாங்க. அவங்க தேடி வந்த மூலிகை அவர் எடுத்து கிளர்ன குச்சி தான். இதை கண்டுபிடிச்ச பாக்கியம் காலாங்கிநாதர் ஐயாவுக்கு கிடைச்சதால அந்த கஞ்சமலையிலேயே சிவனை நோக்கி பல ஆண்டுகளா தவம் செய்யறாரு. குறிப்பா அமாவாசை அன்னைக்கு சிவபெருமானே அவருக்கு காட்சி தராரு. சிவபெருமான் காலாங்கிநாதர்கிட்ட என்ன வர வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு எனக்கு எந்த ஆசாபாசங்களும் இல்லாமல் உங்களையே நினச்சிட்டு இருந்தா போதும் அப்படின்னு வரம் கேட்குறாரு. அதே அமாவாசை நாளில் என்ன தரிசனம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் உன்னை தரிசனம் பண்ணாலும் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் காலாங்கிநாதர் ஐயாவுக்கு வரம் கொடுக்குறாரு. ஸோ அந்த சுவாமிக்கு நிகராக வரத்தை பெற்றதுனால இந்த சித்தருக்கு பின்னாடி ஈஸ்வரர் அப்படின்னு சேர்த்து சித்தேஸ்வரர் சுவாமி அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இதுதான் காரணம். நாம முருகனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இறங்கிட்டு அதுக்கு எதிரில் கீழே ஒரு வழி மாதிரி போகும். அங்க முனீஸ்வரர் சன்னதி இருக்கு, அங்க தரிசனம் பண்ணலாம். எங்க காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.